வணக்கம். இப்போ சவுக்கு சங்கர் தொடக்கத்துல இருந்தே நாங்க சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, எம்ஏ போன்றவர்கள் சொல்றது ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிக்க வேண்டாம், ஜேர்னலிஸ்ட் சொல்லிக்காதீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். இது தொடர்பா அவர் என்னை பற்றி கூட ஒரு ட்வீட் போட்டாரு. அதன் பிறகு வேறு பல பத்திரிகை செய்தியாளர்கள் சொன்னதுக்கு பிறகு அவர் தன்னை அவரோட ட்விட்டர் பக்கத்துல சஸ்பெண்டட் கிளர்க்னு மாத்திக்கிட்டார். சோ ஆனாலும் கூட ஒவ்வொரு முறையும் அவர் பேட்டி கொடுக்கும் போதெல்லாம் நாம தான் இவ்வளவு பிரேக்கிங் நியூஸ் கொண்டு வந்தேன், இத்தனை ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, இத்தனை பத்திரிகையாளர் இருக்காங்க, ஒருத்தராவது பிரேக்கிங் நியூஸ் கொடுத்தாங்களா, ஒருத்தராவது இந்த ஊழலை பற்றி எல்லாம் சொன்னாங்களா, நான் தான் சொல்லிட்டு கொண்டு வந்தேன்னு சொல்றது ஒரு வழக்கமாவே இருந்துச்சு. ஆனால் நம்ம தொடக்கத்திலே சொன்னது, இவர் எதையெல்லாம் பிரச்சனை பண்றாரு, எதையெல்லாம் இஷ்யூ ரைஸ் பண்றாருன்னு பார்த்தா ஒரு சாதாரண பத்திரிகையாளர் கூட தெரிஞ்சிடும். ஒரு குறிப்பிட்ட ஒரு சாராருக்கு ஆதரவாக நின்று இன்னொரு சாராரை எதிர்ப்பது, அல்லது குறிப்பிட்ட ஒரு சில மனிதர்களுக்கு ஆதரவாக நின்று கொண்டு இன்னொருவரை எதிர்ப்பது, அப்புறம் தொடர்ந்து நான் பேசுவதுதான் சரி என்பது போன்ற நிலைப்பாட்டை எடுப்பது. அப்புறம் குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவமாகட்டும், அதே போல இந்த கள்ளக்குறிச்சி மாணவி அதனுடைய இறப்புல அவர் செய்ததெல்லாம் மிகப்பெரிய அபத்தமாகவே பார்க்கப்பட்டது. அதை யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பார்வையாக அவருடைய பார்வை இருந்தது. குறிப்பா தூத்துக்குடி சம்பவத்துல காவல்துறை நேரடியாவெல்லாம் 9 பேரை சுடல, துப்பாக்கி எடுத்து ட்ரம்மை நோக்கி சுட்டாங்க. அந்த ட்ரம்ல பட்டு தெரித்த குண்டுகள் 9 பேர்த்தை கொண்டு போட்டது அப்படின்னு மனசாட்சி இல்லாம சொன்னார். அதே போல அந்த குழந்தை சிறுமியினுடைய மரணம் பற்றின அவருடைய அறிக்கைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, இவரே ஏதோ புலனாய்வு செய்து உடனே இவரே நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக மாறி வாதாடி இவரே இருக்கையில் அமர்ந்து நீதி சொன்னதை போல அவர் சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா, அதுல எந்த எத்திக்குமே நெறிமுறைக்கும் ஏற்றதல்ல அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வந்தோம். இதுக்கடையில் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு அரசையினுடைய விமர்சிப்பது அல்லது அதிகாரிகளை விமர்சிப்பது என்பது பத்திரிகையாளர்களோ அல்லது பொதுவாக நீங்கள் இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு சமூகவியலாளருடைய கடமை, அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் அதற்கு ஒரு வரைமுறை இருக்கிறது, எந்த அடிப்படையில நம்ம பேசணும், விமர்சிக்கணும். இப்ப எடுத்துக்காட்டா இதே இந்த குறிப்பிட்ட இந்த பேச்சுல பாத்தீங்கன்னா, இந்த ஏடிஜிபி அவர்களை பற்றி அதிகபட்சமான தலையீடுகளை இவர் கொண்டுட்டாரோ அப்படிங்கறதெல்லாம் இப்ப நமக்கு கேள்விக்குறியா வருது. என்ன காரணம்னா, இவர் கடலூர் சிறையில் இருந்த போது அங்கே கண்காணிப்பாளராக இருந்த செந்தில்குமார் என்பவர் தான் கோயம்புத்தூர் சிறையில கண்காணிப்பாளராக இருக்காரு. அப்ப இவர் முதலாக போடப்படும் தேனியில வைத்து அவர்கள் கைது செய்தாலும் கூட அடிப்படையில் தான் கைது செய்யறாங்க சைபர் கிரைம். அப்ப கோயம்புத்தூர் சிறைச்சாலைக்கு அவரை அனுப்புங்க என்பது அந்த செந்தில்குமாரோடைய முன்கூட்டியே இவரால் பாதிக்கப்பட்ட எல்லா அதிகாரிகளும் சேர்ந்து இதை செய்திருக்கலாம் என்கிற எண்ணம் வலுவாகவே இருக்கு. அதே போல இப்ப திருச்சியை சேர்ந்துதான் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சென்னையை விட பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருச்சியை சேர்ந்த அதிகாரிகள் இவர் மீது காவல்துறை சேர்ந்தவர்கள் வழக்கறிஞர்கள் அவங்க புகார் கொடுக்கறது நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவர்கள் எல்லாம் இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஏதோ ஒரு வகையில. எனவே இப்படி பாத்தீங்கன்னா போன இடங்கள் எல்லாம் நீங்க அதாவது எல்லா இடங்களையும் நான் ஒழுங்குபடுத்துகிறேன், ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை கொண்டு வருகிறேன் என்கிற விருப்பம் எல்லாம் நல்லதுதான். ஆனால் அதற்கேற்ற பணிகள் இதுல இருக்கிறத அவன் பார்த்தா இல்ல, தனி மனித விரோதமாக வெறுப்பாக போறது பாக்குறோம் நம்ம. அதே போல பாத்தீங்கன்னா, இந்த அதிகாரிகளுக்கிடையே தனக்கு ஒரு ஏற்கனவே முதலே சொன்னது போல குறிப்பிட்ட சில அதிகாரிகளுக்கு ஆதரவாக நின்று கொண்டு குறிப்பிட்ட சில அதிகாரிகள் வேறு சில அதிகாரிகள் அவர்களுக்கு பிடிக்காத அதிகாரிகளை வசைபாடுவது, அவர்கள் மீது அவதூறை பரப்புவது அப்படிங்கிறதுலாம் ஒரு புதிய ட்ரெண்டா இந்த யூடியூப்ல வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க பத்திரிகை ஊடகங்கள்ல செய்ய முடியாது. காரணம் என்னன்னா, பல படிநிலைகள் கடந்துதான் செய்தி வெளியில வரணும். ஆனால் யூடியூப்ங்கிறது அப்படி இல்லை, நேரடியா யாரு பண்றாங்களோ அவங்க அப்படியே பப்ளிஷ் பண்ணலாம். அப்படிங்கிறனால இது ஒரு புதிய ட்ரெண்டா இருக்கு. இதுவும் மிக மோசமான ஒரு உதாரணம் தான். அதெல்லாம் பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் இதில் எடுத்துக்காட்டா தற்பொழுது அவருடைய நிகழ்வுகள் இருக்கின்றன. எனவே அதிகாரிகளுக்கிடையே இரு அதிகாரிகளுக்கிடையே பிளவு உண்டாக்குறது, இரு நீதிபதிகளுக்கிடையே குழுக்களுக்கிடையே பிளவை உண்டாக்குவதை போல பேசுவது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவருடைய ட்ரெண்டா நம்ம பார்க்க முடியுது. எனவே இது மிக மோசமான முன்னுதாரணமாக தான் நம்ம பார்க்கிறோம். நம்ம ஏடிஜிபி அவர்களை பற்றி அவர் பேசியதாக அந்த பிரச்சனை எழுந்த வழக்கு அதன் மீதுதான் தொடுக்கப்பட்டிருக்கு. அதுல அவருடைய பணியை பற்றியோ அந்த பணியில் அவர் செய்திருக்கக்கூடிய தவறுகளை பற்றியோ ஒரு விமர்சனம் செய்திருந்தா யாரும் கேட்க போறது இல்லை. நீங்க ஒருவருக்கு சாதகமா நடந்துட்டீங்க, ஒருவருக்கு சாதகமா நடக்கல, நீதி நிலைநாட்டல, அது போன்ற ஏதாவது குற்றச்சாட்டு பேசினா பரவாயில்ல. இது முழுக்க தனிப்பட்ட குற்றச்சாட்டா இருந்தது. இதற்கு முன்பாகவே திமுக தரப்புல தன்னை அழைத்து பேசியதாக அவரே காணொலியில சொல்லியிருக்காரு. சோ அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அவருடைய பேச்சுவார்த்தையில எந்தவித மாற்றமும் இல்லை அப்படிங்கிற பார்க்கிறோம். இதற்கு முன்பாக நீதிபதி தொடர்பான அவதூறு வழக்கிலையும் இவர் கடலூர் சிறைக்கு போயிட்டு வந்த போது, நான் இனிமேல் யார் மனதையும் புண்படுத்த மாட்டேன் அப்படின்னு அப்போ சொன்னதா ஒரு தகவல் வெளியில் வந்துச்சு. இப்படிதான் பேசியிருக்காரு போது தற்பொழுது வழக்கு பாய்ந்திருக்கிறது. நம்மை பொறுத்தவரையிலும் அவர் பேசியது அவதூறு, அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அந்த அவதூறுக்கு என்ன வழக்கோ அதை தொடுக்கணும் அப்படிங்கிறதா நம்முடைய பார்வையா இருந்துச்சு. ஆனாலும் அதை
அவர் மீது கஞ்சா வழக்கு, குண்டாஸ் என்பது ஏராளமான வழக்குகள் பாய தொடங்கிய போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இது வெறுமனே அவர் பேசிய அந்த அவதூறான பேச்சுக்காக மட்டுமே அல்ல, அதை தாண்டி மிகப்பெரிய ஒரு பாத்தீங்கன்னா பகைமை அரசுக்கும் அவருக்கும் இடையில இருக்கு. அதற்கேற்ப இவரும் ஏதோ செயல்பாடுகள் செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியதா இருக்கு. இதே போலதான் நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பா நண்பர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர் என்ன செஞ்சாரு, அவர் ஒரு பொறுப்பு மிக்க பத்திரிகையாளர். அது என்டிடிவி, விஜய் செய்திகள் போன்ற முன்னணி பத்திரிகைகளை பணியாற்றினவர், சத்தியம் தொலைக்காட்சியெல்லாம் பணியாற்றினவர், சன் நியூஸ்ல பணியாற்றினவர். சோ ஜேர்னலிசம் என்றால் என்ன என்று அறிந்தவர். அவரும் இந்த மிக மோசமான அந்த உரையை ஒளிபரப்பி இருக்க வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி வருது. சோ அது ஒரு ஒளிபரப்பாமல் தடுத்திருக்கலாம், அதைத்தான் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அது லைவ் கிடையாது. லைவ்னா கூட நீங்க ஆனார் போகும்போது கட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு ரெக்கார்டட் நிகழ்ச்சி, பொறுமையா ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி அப்புறம் தான் அவங்க பப்ளிஷ் பண்ண போறாங்க. சோ அதை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கறத பார்க்கிறோம். சோ இருவருமே பாத்தீங்கன்னா இந்த ஊடக நெறி என்கிற அடிப்படை ஊடக நெறியிலிருந்தே இவங்க விலகிட்டாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா அவர் பேசியது என்னாலும் பரவாயில்ல, நான் இப்படிதான் பேசுவேங்கிற துணியில சங்கர் பேசுவது பரவாயில்ல, இதை டெலிகாஸ்ட் ஆனா ஆகட்டுமே பரவாயில்லங்கிற இவர் துணையில இருந்து இந்த அலட்சியம் தான் அரசு. சோ இவர்களுடைய இந்த என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அரசுக்கு சாதகமா போச்சு. ஏற்கனவே கோபத்துல இருந்த அரசு எந்திரத்துக்கு இது ரொம்ப ஒரு காரணமா போய்விட்டது. தற்பொழுது அவர்கள் அதை எடுக்கிறாங்க. இருந்தாலும் நம்முடைய பார்வை என்னன்னா, ஒருவர் தன்னுடைய கருத்துக்களை எதிராக பேசுகிறாரு, தன்னுடைய விமர்சனம் செய்கிறார் என்பதற்காகவே நீங்கள் கூடுதலான கஞ்சா வழக்குகள், சிறை தண்டனை, அதே போல ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இடத்துல எல்லாம் போயிட்டு ரெய்டு நடத்துவது போன்ற செயல்பாடுகள்லாம் பாத்தீங்கன்னா பத்திரிகை ஊடகங்களில் பணியாற்றக்கூடிய மற்ற பத்திரிகை ஊடகவியலாளர்களையும் அதே போல யூடியூபர்களையும் அச்சுறுத்தும் நடவடிக்கையாம இருக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கிறதுனால அவர் அவதூறு செய்தது உண்மை, அதுல இருந்து மாற்று கருத்து இல்ல. அந்த அவதூறுக்கு என்ன வழக்கோ அதை தொடுக்க வேண்டும். அதன் அடிப்படையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு மீதமுள்ள வழக்குகள் எல்லாம் அவர்களிடம் பின்வாங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை தான் இந்த நேரத்தில் நம்ம வச்சுக்கிறோம். இருந்தாலும் சவுக்கு சங்கர் என்கிற அவர் பேசியது அந்த நடவடிக்கைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு தவறான மோசமான முன்னுதாரணம் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை பின்பற்றின யூடியூபர்ஸ் நாளைக்கு இதே போல வரக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால இது போன்ற ஒருதலை பட்சமான தனிப்பட்ட முறையில் ரீதியான தாக்குதல் அப்படிங்கிறதெல்லாம் வசைபாடுதல் என்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அது அவர் ரசிக்கக்கூடிய அளவில் இருந்தா கூட பரவாயில்ல, எதிராளியும் கூட நம்மளை பத்தி சொல்றான்ப்பா அப்படின்னு ரசிகத்தன்மையோடு இருந்தா கூட பரவாயில்ல. ஆனாலும் அருவருக்கத்தக்கையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா இருக்கு. இப்பொழுது பாத்தீங்கன்னா வரக்கூடியது இப்போ போயிருக்காரு. இப்போ நீதிமன்றத்துல என்ன சொல்லியிருக்காரு, நான் யார் மனதையும் புண்படுத்த மாட்டேன் அப்படின்னு அபிடேவிட் கொடுத்திருக்கிறதா பார்க்கிறோம். சோ இவர் வெளியே என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு பாத்தீங்கன்னா 26 வரைக்கும் இவரை வெளியிடுவாங்களா, அதாவது தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் இவரை உள்ளே வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் அரசனுடைய ஒரு எண்ணமாக இருக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, அவர் வெளியே வந்தாருன்னா திரும்பவும் அரசுக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே கடலூர்ல நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு பேசினவர் தான். இப்பொழுதும் இதுக்கு பிறகு இன்னும் ஆவேசமாக இவர் பேசக்கூடும் அப்படிங்கிற ஒரு பார்வையெல்லாம் இருக்கு. சோ இருந்தாலும் அரசினுடைய எண்ணத்துல என்ன இருக்கு, இவர் இவருடைய நீதி போராட்டம், சட்ட போராட்டம் எப்படி வெல்லும் என்பதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து